வணக்கம். ஒரு தேர்தல் எப்படி ஜெயிக்கப்படுது? வெறும் கூட்டங்கள், கோஷங்கள் வச்சு மட்டுமா? நிச்சயமா இல்ல. இன்னைக்கு நாம ஒரு நவீன அரசியல் வியூகம், டேட்டா ஒரு கருவியா வச்சு எப்படி உருவாக்கப்படுதுன்னு ரொம்ப நுணுக்கமா பார்க்க போறோம். இதுக்கு நாம விக்கிரவாண்டி தொகுதிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த முழு தடவியல் வரைபடத்தையும் நாம் அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். விக்கிரவாண்டி தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதி. ஆனா நம்மளோட பார்வை ஒரு தேர்தலோட வெற்றி தோல்விய பத்தி மட்டும் கிடையாது. இது மக்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு புது வழிய பத்தினது. இங்க கிடைக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் மக்களோட நிறைவேறாத ஆசைகளையும் அவங்களோட அன்றாட போராட்டங்களையும் தான் நமக்கு காட்டுது. இது வெறும் தேர்தல் கணக்கு இல்லைங்க, இது மக்களோட வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்மளோட இந்த ஆய்வுல நாம 6 முக்கியமான கட்டங்களை கடந்து போக போறோம். முதல்ல அந்த மண்ணும் மக்களும், அப்புறம் நம்ம சொல்ற கதை, அதுக்கடுத்து மக்களோட உண்மையான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து அதை தீர்க்கறதுக்கான வியூகங்களை வகுப்போம். கடைசியா இது எப்படி ஒரு முழுமையான ஆட்சி வரைபடமா மாறுது, இந்த மக்கள் தீர்ப்போட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். எந்த ஒரு வியூகத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த தொகுதியோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அந்த மண்ணையும் மக்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, சமூக அமைப்பு எப்படி இருக்கு, இதுதான் முதல் படி. விக்கிரவாண்டியோட உண்மையான முகம் இதுதான். பாத்தீங்கன்னா 85% கிராமப்புறம், விவசாயத்தையும் சின்ன சின்ன வியாபாரத்தையும் மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு பகுதி. வன்னியர் மற்றும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இங்க அதிகம். ஆனா அவங்களோட தனிநபர் வருமானம் மாநில சராசரியை விட ரொம்ப கம்மியா இருக்கிறது ஒரு பெரிய சவால். கல்வியிலயும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. மாநில சராசரி 80.1% இருக்கும்போது இங்க வெறும் 79.9% தான் எழுத்தறிவு. இந்த நம்பர்ஸ் மக்களோட தினசரி போராட்டங்களை நமக்கு அப்பட்டமா காட்டுது. சரி, இப்போ களத்திலிருந்து டேட்டாவுக்கு வருவோம். உன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நம்பரும் ஒரு கதை சொல்லும். அது மக்களோட ஈடுபாடு, அவங்களோட விசுவாசம், சில சமயம் அவங்களோட ஆழமான விரக்தியை கூட காட்டும். இந்த கதையை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க மனசு புரிஞ்சுக்க முடியும். 2021 தேர்தல்ல 82.5% வாக்குப்பதிவு. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஈடுபாட்டோட, பெரிய எதிர்பார்ப்புகளோட இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு ஒரு அமைதியான புரட்சியோட அறிகுறி. மக்கள் இனிமேலும் வெறும் பார்வையாளர்கள் இல்ல, அவங்க தங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்திய மாறிட்டாங்க. இதை எந்த அரசியல்வாதியும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாருங்க. 2016க்கும் 2021க்கும் நடுவுல வாக்கு சதவீதத்துல ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கு. திமுகவோட வாக்கு வங்கி நல்லா உயர்ந்திருந்தாலும் அதிமுகவும் தன்னோட தளத்தை விடாம புடிச்சிருக்கு. இந்த மாற்றம் ஏன் வந்தது? வாக்காளர்களோட மனச மாத்துற அந்த ஒரு விஷயம் என்ன? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷ உணர்வுகளோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. வாக்குகள்ங்கிறது பல சமயம் கோவத்தோட, ஏமாற்றத்தோட, தீராத பிரச்சனைகளோட வெளிப்பாடு. தண்ணி பஞ்சம் மாதிரி அடிப்படை தேவைகள் வருஷக்கணக்கா தீராம இருக்கும்போது மக்களோட விரக்தி வாக்குகளா மாறி ஆட்சிகளே ஆடி பார்த்துடும். இந்த தொகுதியோட உண்மையான போர்க்களம் எது தெரியுமா? இந்த நிலை பெறாத வாக்குகள் தான். 2016ல கணிசமான வாக்குகளை வாங்கின பாமகவோட வாக்குகள், இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள், பெரிய கட்சிகள் மேல அதிருப்தியில இருக்கிறவங்கன்னு ஒரு பெரிய கூட்டம் யாரு ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. யார் இந்த மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்களோ வெற்றி அவங்க பக்கம்தான். இது கட்சிகளோட பலத்தை பத்தி இல்ல, மக்களோட தேவைய புரிஞ்சுக்கிறத பத்தி. இப்போ நாம இந்த ஆய்வோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். வாக்காளர்களோட முடிவுகளை எது தீர்மானிக்குது? அவங்களோட விரக்திகள் என்ன? நிறைவேறாத தேவைகள் என்னென்ன? இத ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் சரியான தீர்வுகளை நம்ம முன்வைக்க முடியும். இது ஒரு நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கட்டம். வாக்காளர்கள் கிட்ட இருந்து நேரடியா கேட்ட முதல் 5 குறைகளோட லிஸ்ட் இது. பாதியில நிக்கிற திட்டங்கள், மோசமான கிராமப்புற சாலைகள், தீராத தண்ணி பஞ்சம், இளைஞர்களுக்கு வேலையில்லாம இருக்கிறது, நலத்திட்டங்கள் சரியா வந்து சேராதது. இந்த லிஸ்ட் மக்களோட கோபம் எங்க குவிஞ்சிருக்குன்னு தெளிவா காட்டுது. இது வெறும் குறைகளோட பட்டியல் இல்ல, இது ஆட்சியாளர்கள் உடனடியா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆக்ஷன் பிளான். ஒரு குடிமகனோட குரலுக்கு மதிப்பளிக்கிறதுங்கிறது நம்ம அரசியலமைப்போட அடிப்படை. அவங்க குறைகளை கண்ணியத்தோட கேட்டு அதுக்கு தீர்வு காண்றதுதான் உண்மையான மக்கள் சேவை. சரி, நம்ம கையில இப்போ மக்களோட குறைகள் அடங்குனா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு லிஸ்ட் மட்டுமே ஒரு திட்டமாயிடாது இல்லையா? மக்களோட கோவத்தையும் விரக்தியும் எப்படி ஒரு பாசிட்டிவான செயல் திட்டமா மாத்துறது? இங்கதான் ஒரு முறையான வியூகம் தேவைப்படுது. இது ஒரு செஸ் கேம் மாதிரி. ஒவ்வொரு மூவியும் ரொம்ப கவனமா பிளான் பண்ணணும். ஒரு வியூகத்துக்கும் செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க.
ஒரு டெக்னாலஜி பார்க் அமைக்கப்படுங்கிறது ஒரு உயர்மட்ட வியூக முடிவு. இது என்ன செய்ய போறோம்னு சொல்லுது. ஆனா அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்ப்பது? கிராமம் கிராமமா போய் அதோட நன்மைகளை விளக்குறது ஒரு செயல்பாட்டு முடிவு. இது எப்படி செய்ய போறோம்னு சொல்லுது. இந்த ரெண்டும் சேரும்போதுதான் வெற்றி சாத்தியமாகும். ஒரு செய்திய எப்படி மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிறது? அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த டூல் தான் இந்த சதுர்முக கோட்பாடு. இது வெறும் பிரச்சார உத்தி இல்ல. இது வாக்காளர்களோட மனச 4 அலுகலக கோணத்துல அணுகி அவங்களோட பயம், நம்பிக்கை, பாதுகாப்பு உணர்வு, எதிர்கால கனவுன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தொடர ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச். இந்த சதுர்முக கோட்பாட்டோட 4 முகங்களை பாப்போம். சிவன் முகம் எதிரணியோட தோல்விகளை ஆக்ரோஷமா தாக்கி பேசும். விஷ்ணு முகம் இப்போ இருக்கிற நலத்திட்டங்கள் தொடரும்னு ஒரு நிலைத்தன்மையை உறுதி செஞ்சு மக்களை ஆறுதல் படுத்தும். பிரம்மா முகம் டெக்னாலஜி பார்க் மாதிரி புதுமையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை முன் வச்சு நம்பிக்கையை உருவாக்கும். துர்கை முகம் பெண்கள் மற்றும் நலிந்த பிரிவினருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யும். இந்த 4 மெசேஜும் ஒன்னா சேரும்போது அது வாக்காளர்களோட மனச முழுமையா ஈர்க்கும். வியோகங்கள் எல்லாம் வகுத்தாச்சு. இப்போ அதை எப்படி மக்கள் நம்புற மாதிரி உறுதியான வாக்குறுதிகளா மாத்துறது? இது வெறும் தேர்தல் அறிக்கை இல்ல, இது ஒரு ஆட்சி வரைபடம். ஒவ்வொரு வாக்குறுதியும் மக்களோட குறிப்பிட்ட குறைகளை தீர்க்கிற ஒரு நேரடி தீர்வா இருக்கணும். மக்களோட முதல் குறை மோசமான சாலைகள். அதுக்கு தீர்வு? சாலைகள் மேம்படுத்தப்படும்னு பொதுவா சொல்ற வாக்குறுதி இல்ல. அதுக்கு பதிலா சரியா 200 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் தரம் உயர்த்தப்படும்னு ஒரு உறுதியான அளவிடக்கூடிய இலக்கு. இதுதான் வெற்று வார்த்தைகளுக்கும் உண்மையான செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நம்பர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுக்குது. விக்கிரவாண்டியோட உயிர்நாடிய விவசாயம்தான். ஆனா அதோட ரத்தம் தண்ணி. அந்த தண்ணீர் பஞ்சம் அவங்க வாழ்வாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்குது. இதுக்கு தீர்வு 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு வருஷம் முழுக்க பாசன வசதி. இதுவும் வெறும் நம்பர் இல்ல, இது பல்லாயிரம் விவசாய குடும்பங்களோட வாழ்க்கையில வளத்தை சேர்க்க போற ஒரு உறுதியான வாக்குறுதி. இளைஞர்கள் ஏன் அவங்க ஊரை விட்டு வெளியே போகணும்? உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாததுதானே அவங்களோட முக்கிய குறை. அதுக்கான நேரடி பதில் இது. ஒரு புது விவசாயம் சார்ந்த பதப்படுத்தும் மையம் மூலமா சரியா 500 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. இது அவங்க எதிர்காலம் பத்தின கவலையை தீர்க்கிறதுக்கான முதல் உறுதியான படி. இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்தமா வாக்குறுதிகளை அள்ளி வீசாம ஒவ்வொரு சமூகத்தோட குறிப்பிட்ட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவே பிரத்யேகமான வாக்குறுதிகளை கொடுக்கறது தான் இந்த ஆட்சி வரைபடத்தோட ஸ்பெஷாலிட்டி. வன்னியர் இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங், பட்டியலின சமூகத்துக்கு கல்வி உதவி, பெண்களுக்கு பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு பாசன வசதின்னு சரியான மெசேஜ் சரியான சமூகத்தை போய் சேர்றத இது உறுதி செய்யுது. இதுக்கு பேர்தான் டேட்டா அடிப்படையில செயல்படுறது. இப்போ நாம இந்த ஆய்வோட முடிவை நெருங்கிட்டோம். இது விக்கிரவாண்டி தொகுதியோட வெற்றி தோல்விய பத்தினது மட்டும் இல்லைங்க. இந்த அப்ரோச் நவீன ஜனநாயகம் எப்படி செயல்படணுங்கிறத பத்தின ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது. இதோட முக்கியமான சாராம்சமே இதுதான். இந்த தடைவியல் அணுகுமுறைங்கிறது தேர்தலுக்காக மட்டுமில்ல, இது ஆட்சிய தொடர்ச்சியா மக்களுக்கு பதில் சொல்ல வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மாடல். மக்களோட தேவைகளை தொடர்ந்து கண்காணிச்சு அதுக்கேத்த மாதிரி திட்டங்களை வகுத்து அதை நிறைவேற்றுறதுதான் உண்மையான டேட்டா வழிநடத்துற நல்லாட்சி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது மக்களோட தரவுகளை அவங்க அனுமதியோட பாதுகாப்பா கையாளணும். இந்தியாவோட டிபிடிபி சட்டம் சொல்ற மாதிரி தனிநபர் உரிமைகளுக்கு முழு மரியாதை கொடுத்து செயல்படுறது ரொம்ப அவசியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். தேர்தல்ங்கிறது ஒரு நாள் நிகழ்வு, ஆனா மக்களோட வாழ்க்கை ஒரு தொடர்பயணம். தேர்தல் முடிஞ்சதும் இந்த டேட்டாவோட குரல் நின்னுடுமா? இல்ல நல்லாட்சிங்கிறது மக்களோட குரலை ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஒரு தொடர்ச்சியான செயல்முறையா? யோசிங்க. நீங்களும் மக்கள்மய தலைவராகி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.